ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இனிமே திமுகவை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் குழி தோண்டி போஸ்டாரா? அது அவர்கிட்ட தான். ஐயா, யாரும் தொட முடியாத குழி தோண்டி போஸ்டாரா? என்னாச்சு? பாய் வந்த உடனே உனக்கு லந்த ஏறுது, அவருக்கும் லந்த ஏறுது. ஐயா, திமுக வந்ததுல இருந்து நாங்க நிம்மதி இல்லாம இருக்கிறோம். இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா சிரிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க டிபி கேட்கறது பதில் சொல்லுங்க. திமுக தொடக்கூடாதுன்னா ஓட்டு போடும்போது கூட சின்ன தொடக்கூடாதா? அந்த தொடக்கூடாது இல்ல. தொட தொட மலர்ந்தது என்ன அதுவா? தாமரையோட நீங்க இருப்பீங்களா? அது மாதிரி என்னையா பண்ணுவ? தற்கொலை பண்ணிக்குவியா? மக்கள் தீர்ப்பை நீங்க ஏத்துக்காட்டி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன உங்க நேருங்க அப்படி பிடிச்சி சொல்பணும்னு வைப்பேன். என்ன நாங்க தான் ஆட்சி 26ல நாங்க தான் ஆட்சி. சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுறது, இந்த கதை கண்ணி இதெல்லாம் நிப்பாட்டுங்க. நீங்க உங்களுக்கு கதை விடுறதே வேலையா போச்சு. உடுக்கு அடிக்கிறவனை கூட்டிட்டு வரோம். இல்ல எப்படி நாங்க 2020 விரட்டிடுவோம், மொத்தமா ஆணி அடிச்சிருவோம். பிடிச்சி ஆலமரத்துல அடிப்பாங்களா, வேப்ப மரத்துலயாமா? படை மரத்துல. ஏன்னா அதுதான் இப்ப நயனார் சொல்லியிருக்காரு. கரெக்டா? என்னன்னு சொல்லியிருக்காரு? They are monsters. ஆமா, மான்ஸ்டர்ஸ் உலவும் பகுதியா மாத்துனது தான் உங்களோட சாதனையா? ஐயா, உங்களுக்கு தான் சொல்றாரு மான்ஸ்டர் ஆமா. நீங்க பெரிய கேங்ஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயா, அவர் தேர்தலுக்கு நாங்க போய் பிரச்சாரம் பண்ணி தான் அவரையே ஜெயிக்க வச்சோம். மாட்டிட்டீங்கல்ல? நாங்க மாற்றோம். என்னத்தை போய் மாற்றோம்? எனக்கு தெரிஞ்ச அந்த லிஸ்ட்ல நீங்க வர மாட்டீங்கயா. கரெக்டா? யார் அந்த சார் லிஸ்ட்ல நீங்க வர மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஐயா அந்த மாதிரி ஆள் இல்லை, ஆனால் நிறைய பேர் வருவாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதான் அவங்களே ஊரே சொல்லுது, யூ ஆர் நாட் கேங்ஸ்டர்ஸ், யூ ஆர் மான்ஸ்டர்ஸ். என்னையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இனிமே திமுகவை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் குழி தோண்டி போஸ்டாரா? அது அவர்கிட்ட தான். ஐயா, யாரும் தொட முடியாத குழி தோண்டி போஸ்டாரா? அதாவது இல்ல, தொட முடியாதுன்னா குழி தோண்டி போஸ்டாரான்னு தொட முடியாது. ஒரு முதலமைச்சரை பார்த்து பேச வேண்டிய வார்த்தை கொஞ்சமாவது ஒரு முதலமைச்சரை பார்த்துலாம் பேசலங்க. உங்க கட்சியே குழி தோண்டி போஸ்டிங்களா? தொட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? திமுகவை தொட முடியாதுன்னு சொன்னாரு, ஸ்டாலினை தொட முடியாதுன்னு அவர் சொல்லல. உடனே அப்படியே கோட்பாடு இவர் அப்படியே முதலமைச்சரை பார்த்து ஏங்க பாருங்க. எங்க கட்சி நாங்க நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கீரை இல்ல. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 75. ஆனா சிரிக்குதே ஊரே உங்களை பார்த்தா. சிரிக்குதியா? என்ன மஸ்துக்கு சிரிக்குதே? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அப்ப நியூஸே பாக்குறது இல்லையா? நியூஸ பாக்குறது நைட் ஆனா வீரன் கூட இருக்கிறது, காலைல எந்திரிச்சு கிளம்பி வந்துட வேண்டியது. ஆமா, ஊரே சிரிக்கும். இல்ல கொஞ்சம் கேவலமாவும் சொல்லுது, நான் சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். இல்ல அதாவது கொஞ்சம் எல்லாத்துக்குமே இப்ப குளிர் விட்டு போய் தான் தெரியுறீங்க. போடும்போது கூட தொடக்கூடாது அவங்க சின்னத்தை. ஓட்டு போடும்போது கூட தொடக்கூடாது அவங்க சின்னத்தை. கண்டிப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க காங்கரிங் வேலையை மட்டும் பாரு, வாங்காத. கரெக்டா தான் பாக்குது. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாளைக்கே நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னாலும் அந்த சின்னத்தை தொட்டு சின்னத்தை தொடணும் சொன்னேன். என்னாச்சு? பாய் வந்த உடனே உனக்கு லந்த ஏறுது, அவருக்கும் லந்த ஏறுது. ஐயா, திமுக வந்ததுல இருந்து நாங்க நிம்மதி இல்லாம இருக்கிறோம். இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா சிரிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறோம். இங்க பாரு, விஜய் வந்தாருன்னா அவரு அரசியல் கட்சி தானேயா, அவரு வரட்டும், தேர்தலை சந்திக்கட்டும். உங்களை அடிக்க ஆளாதனால தானே இவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டார்ல, அதனாலதான் அடிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லையா, சீமானு இல்லையா? இந்த எடப்பாடி பழனிசாமி பத்தி இது வரைக்கும் நீங்க என்னன்னு பேசுனீங்க? எடுவட்ட பழனிசாமி எத்தனை வாட்டி நீங்க பேசிருக்கீங்க? ஓமா எங்க அதே மாதிரி நீங்க இங்க பேசுங்க. நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏற்கனவே ஐயா பார்த்தேன் உங்களை, நீங்க ஏதோ கேபரே டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன நீங்க ஏதோ டான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க வலைதளத்துல. என்ன அதாவது நீயே போட சொல்லிவிட்டு கடைசியில என்கிட்ட ரகசியமா கேக்குறீரு. நான் போட சொன்னேன். அப்புறம் நீங்க உங்க பசங்க போடாம வேற யாரையும் அதெல்லாம் போட்டிருப்பா? திமுக தான். திமுக எல்லாம் போட மாட்டான். எப்படி திமுக போடுவான்? அப்பதான் எங்க மேல பழி வரணும், அவன் தான் போட்டிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நீங்க பண்ற ஒரு, அதாவது இதுக்கு எதுவும் சப் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கியா? யாரு? நாங்களா பெண் நிறுவனம் வச்சிருக்கோம்? எது? நாங்களா பெண் நிறுவனம் வச்சிருக்கோம்?
இந்த பெண்ணை வச்சுக்கிறது ஆணை வச்சுக்கிறதுல நாங்க வச்சுக்கல. அதுலயும் கூட பாருங்களேன் பெண்ணு, ஏன் வேற பேரே இல்லையா உங்களுக்கு? அதுலயும் பெண்ணு தான் கேக்குதுல. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க டிபி கேட்கறது பதில் சொல்லுங்க. திமுக தொடக்கூடாதுன்னா ஓட்டு போடும்போது கூட சின்ன தொடக்கூடாதா? அந்த தொடக்கூடாது இல்ல, தொட தொட மலர்ந்தது என்ன, அதுவா? தாமரையோட நீங்க இருப்பீங்களா? அது மாதிரி நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க, எப்படி வேணாலும் பேசுவீங்க. இந்த திருதாளம் வேலை பண்றது எல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. நீங்க தானே கொஞ்ச நாளா பாடிட்டு இருந்தீங்க, நான் சூரியன் நீ தாமரை, நீ தொட்டால் தானே நீ வந்தால் தானே மலர்கிறேன்னு. அதுக்கா அதுக்கு தான் உங்களை தொடக்கூடாதுன்றோம். நீங்க உருப்படியாவே இருக்கிறது இல்லைன்ட்டு. எங்களை தொட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். மக்கள் எங்களை பார்ப்பாங்க, மக்களை நாங்க அப்ப பார்ப்போம். யாரும் ஓட்டு போடவும் வேண்டாம்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்க. எந்த நீங்க மக்கள்? ஒன்றும் நீங்க சொல்லி மக்கள் ஓட்டு போட வேண்டியது இல்ல. ஐயா, நீங்க அவ்வளவு எங்க பெத்து மக்கள் வச்சிருக்கீங்கிறதுக்காக எங்க உங்க மக்கள் ஓட்டு போடுவீங்கன்னா அது மட்டும் போட்டா போதுமா? எது? இல்ல நீங்க அவ்வளவு பேரை பெத்து வச்சிருக்கீங்கிறதுக்காக உங்க மக்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? நாங்க பொதுமக்கள் போட தான் வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள் பூரா எங்க தாய் தகப்பனா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா தானே பாக்குறோம். அதனால அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எல்லாம் திராவிட இல்ல, இன்னொரு முன்னேற்ற வாட்டி சொல்லுங்க. கழகத்தினுடைய குடும்பம் தான். இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மறந்து போச்சுல? சொல்லுங்க. அதுக்கு தான் எழுதி பேசினா மறந்து போயிடும். இயல்பா வரணும். இயல்பா தான் பேசணும். முதலமைச்சரை பார்த்து ஏமா முதலமைச்சர் வந்தாலும் சந்தோஷப்பட்டு அப்படியே பயங்கரமா பொதுமக்கள் போன எங்கேயாவது பார்த்திருக்கியா? இப்படி வணக்க வச்சு நிக்கிறாங்க. முதலமைச்சர் இப்படி போன உடனே கூப்பிட்டு அந்த பஸ்ல குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. அவ்வளவுதான் உங்க லட்சணம். என்ன சொல்ல வருது? உங்களை தொட விருப்பம் இல்ல, போயிருங்கன்றான். நீங்க அது எங்களுக்கு நாங்க எங்க போறது? மக்கள் சொன்னா அனுப்பிச்சிருவாங்க. மக்கள் அனுப்பிச்சிருவாங்க. பாத்துக்குவோம். இப்படியே அதான் சொன்னாரு விஜய், அதான் சொன்னாரு. இங்க பாருங்க, இங்க பாரு. இப்பவே வீடுலாம் ரெடி பண்ணி வச்சிருங்க, மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு. அது பாத்துக்குவோம். அது மக்கள் சொன்னாங்கன்னா நாங்க மக்கள் தீர்ப்பை நாங்க ஏத்துப்போம். நாங்க மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? தற்கொலை பண்ணிக்குவியா? மக்கள் தீர்ப்பை நீங்க ஏத்துக்காட்டி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன? உங்க நேருங்க அப்படி புடிச்சு சொல்பணும்னு வைப்பேன். என்ன நாங்க தான் ஆட்சி 26ல நாங்க தான் ஆட்சி. சும்மா இந்த கதை எல்லாம் விட்டுறது, இந்த கதை கண்ணி இதெல்லாம் நிப்பாட்டுங்க. நீங்க உங்களுக்கு கதை விடுறதே வேலையா போச்சு. எடப்பாடி தான் சொல்லி எப்படி கதை விடுறான்? முதல்வன் எடப்பாடி சொல்லி தெரிஞ்சாரு. எல்லா கட்சிகளும் அதே தான் சொல்லி. இல்ல இருமா தீபிகா, இருமா. எடப்பாடி இங்க பாரு, எடப்பாடி எல்லா மாவட்டத்தையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் இருக்கிறது 4-5 மாவட்டம் தான். அவரு மாவட்டமா ரவுண்டு போறாங்க. இவங்க திமுக இருக்கவங்க ரவுண்டா போயிட்டு இருக்கிறான். கரெக்டா? வீரனை வச்சு நீங்க தானே சார் வச்சு கொடுத்தீங்க. திமுக நிகழ்ச்சியில பீர் பாட்டிலாம் கொடுத்தீங்கல்ல. இந்த பழைய ரவுடிசம் இன்னும் வித் பிரியாணியும். அது ஓசி பிரியாணிமா, காசு போட்டா கொடுப்பாங்க. பிரியாணிக்கு பக்கத்து போய் சண்டை போடுறது, அதுக்கு இவர் போய் உட்காந்து மன்னிப்பு போய் சண்டை போட்டுறது. யாரையா சண்டை போட்டா? பக்கத்து போய் சண்டை போடுறதுனா அந்த ஞானசேகரன் கொடுத்த பிரியாணியை பத்தி சொல்ல, அது நீங்க நல்லா போய் சாப்பிட்டீங்க, அதை நான் மறுக்கல. நான் சொல்றது வலசரவாக்கத்துல ஒரு பிரியாணி கடையில் போய் சேலம் மாறான்னு நினைக்கிறாங்க, போய் சண்டை போட்டு பிரியாணி அண்டா குண்டாலுக்கெல்லாம் போய் ஒருத்தன் பாக்ஸிங் போட்டான். மன்னிச்சுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் மன்னிப்பு கேட்டாரு. அவ்வளவுதான். அப்ப வக்கத்து போய் தானே அது சோத்துக்கு வக்கத்து வைங்க. சோத்துக்கு வக்கத்து போனா ஏயா எங்க மாநாடு சேலம் மாநாட்டில் அவன் மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துட்டு போனாயா பிரியாணிய. நீ என்ன அவன் கட்டி தோல்ல சுமந்துட்டு போனதெல்லாம் பாக்கலையா? நாங்க சாப்பாடு போடுறதுல எங்களை ஏமாத்த முடியாது. சோறு அதிகமா மிஞ்சிருச்சுன்னா எப்படி மிஞ்சி போகும்? ஆளே வராட்டி தான் 50 பேருக்கு சமைச்சிருக்காங்கனாக்கா வந்தது 10 பேர்னா மிச்ச சோறை கொடுத்தா விடுவாங்க. இந்த 30 முலாம் நடத்துனாங்களா, எவ்வளவு பேர் வந்தாங்க? நானாவது 3000 பேர்னு, தளபதி வெறும் 30 பேர் தான் சொன்னாப்புல. கேவலம். ஏதோ ரொம்ப அழுகுறீங்க, ரொம்ப அசிங்கமா போய் அதுதான் சேருக்கு விழா நடத்துறாங்க அப்படின்னா சமூக வலைதளத்துல போட்டிருந்தாங்க. எல்லாமே சொல்லட்டும். அதான் சீமான பார்த்து காப்பி அடிச்சிருமா. அவர் மரத்துக்குலாம் நடக்கிறாருல, அது மாதிரி ஒரு சேருக்கு விழா எடுத்திருக்காங்க. இப்போ நெல்லையில கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்காட்டி அது அவங்களதான் கேட்கணும். ஐயா, அது என்ன காமெடி தெரியுமா? நெல்லையில் நயினார் நாகேந்திரனை தோக்கடிக்காவிட்டால் திமுக நபருடைய பதவி பிடுங்கப்படும். நல்லாட்சி கொடுக்கணும், ஒழுங்காக மக்களுக்கு உதவி செய்யாட்டி உங்கள் பதவி பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. ஏன் நீங்கள் வேணா அங்கே உதயநிதி நிப்பாட்டுங்களாம் தொகுதியில் நிப்பாட்டி அவர் ஜெயிக்க வைக்காட்டும் பதவி பிடிங்கன்னு சொல்லிடுறீங்களா? அது என்ன நோகாமல் நீங்கள் ஸ்டாலின், உதயநிதி, அந்த மாறன் பிரதரு, அப்புறம் அந்த தமிழச்சி தங்கப்பாண்டி, நீங்கள் எல்லாம் இங்கேயே உட்காந்துக்கிறது, சென்னைக்குள்ளேயே குத்த வச்சு உட்காந்துக்கிறது, வேறு ஊருக்கு லாங் ட்ராவல் போகிறதே கிடையாது. ஏன் ஆகாது, நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெயிலில் வந்தால் கருத்து போயிட்டோன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்தார். தயநிதி மாறனா கலாநிதி மாறனா
எல்லாம் ஒரே மாறனு ஒரே நிதின்னு வச்சுட்டு இருக்கீங்க. இது கனிமொழியை மட்டும் எவ்வளவு விவரமா இங்கேருந்து தூத்துக்குடி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அதே மாதிரி உள்நாட்டு அரசியலையும் கிடையாது அந்த அம்மா, ஸ்ட்ரெயிட்டா டெல்லி தான். எவ்வளவு பிளான் போட்டு எவ்வளவு வஞ்சன்ஸோட வேலை செய்றீங்க இல்ல. இந்த முறை ஸ்டாலின் குளத்தூர்ல நிக்காம கன்னியாகுமரியில் நிப்பாரா? நிக்கிறது தைரியம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் போக மாட்டீங்க. இங்க பாரு, அதானே, சென்னையை விட்டு தாண்ட மாட்டீங்க. கரெக்டா? அதுக்கு வக்கு இல்ல. வெளியில போனா உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கக்குள்ளேயே கட்சி வேலையை பாக்குறது யாரியா? அரசு வேலையும் கட்சி வேலையும் அவர் பார்க்கணும் இல்ல. என்ன அவர் இங்க இருந்தா தானே எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டி அடைக்க முடியும். ஓ, அதுக்காக கன்னியாகுமரியில போய் உட்காந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருன்னா அப்ப இங்க எல்லாரும் அங்க வந்து பாப்பாங்களா கட்சிக்காரங்க? அப்ப உங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க, திமுக சென்னையில இருக்கணும் தவிர பிற மாவட்டத்துல இருக்க எந்த எம்எல்ஏவும் யாரும், எந்த எம்எல்ஏ அமைச்சர் யாரும் வேலை செய்யறது இல்ல. அதெல்லாம் வேலை செய்வாங்க. இங்க பாரு, எங்களுக்கு வந்து அந்தந்த ஒரு நான் 2 அதாவது 2 ஜில்லாவுக்கு, அதாவது 2 இல்ல 200 கொடுத்து பழகி போயிட்டு 2 இருக்க இல்லையா, 2 மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் வீதமா நாங்க நிர்ணயம் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம்னா எவ்வளவு அமௌண்ட் வாங்கலாம்? பொறுப்பு அமைச்சர் என்ன நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? தேர்தலுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? தேர்தல் பணி அவங்க தான் செய்யணும். அவங்களுக்கு கீழே அந்த மாவட்ட செயலாளர்கள் செயல்படணும். ஒன்றிய மாவட்ட வட்ட கழக தொண்டர்கள் அனைவரும் அவருக்கு சொல்லுக்கு. போன வாட்டி என்ன தெரியுமா செஞ்சாங்க? நம்ம வீடியோவை நான் கேட்டது, வேளாண் துறையில அந்த அமைச்சர் உட்காந்துட்டு நெல் முளைச்சு போச்சுன்னு சொன்ன போது என்ன ஏன்னு கேட்டேன். அவர் ஊர் அவங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு. அவன் என்ன தெரியுமா மீம் போட்டான்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2வது வாட்டி அதே மீம் அவனை போட வைக்காதீங்க. என்ன கேட்டுனா அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேட்ட? சென்னையை தவிர்த்துட்டு உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சரோ வெளியூர்ல போய் மத்த ஊர்ல நிப்பாங்களா? ஏன் அவன் அந்தந்த ஊர்ல வீடு வாசல் எங்க இருக்கா அங்கதான் நிக்க முடியும். திருவாரூர்ல போய் நிக்க சொல்லுங்க. அதான் உங்க பூர்வீகம். திருவாரூர்ல ஏன் அவங்க முன்ன கலைஞர்லாம் திருவாரூர்ல நிக்கலையா? இப்ப நிக்க சொல்லுங்க. உங்க பூர்வீகம் எது? சொந்த ஊர்னு எதை சொல்லுவாங்க? எங்க பிறந்தமோ யாரோட பூர்வீகமோ அதான் சொந்த ஊர். திருவாரூர் தான் உங்களுக்கு சொந்த ஊர். அதுவே சொந்த ஊர் கிடையாது. எங்கிட்ட உள்ளு கொண்டு அப்படியே வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. சரி திருவாரூர்னு வச்சுக்கிறோம். இப்ப அங்க போய் நிப்பாரா? அதெல்லாம் இன்னைக்கு அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் முடிவு. எங்க தலைமையா, அது எங்க தலைமைக்கு நான் என்ன சாதாரண ஒரு தொண்டை என்கிட்ட போய் என்னன்னா கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேள்வியா? உங்கள்கிட்ட கேட்கல, உங்க சார்பா தான் உங்கள்கிட்ட சார்பா அவங்கள்ட்ட தான் கேக்குறேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா வெளியூர்ல போய் நிக்கிறதுக்கு? திருவாரூர்லயோ கேளுங்க, அவர் போய் நிப்பாரா? திருவாரூர்லயோ கன்னியாகுமரிலயோ புதுக்கோட்டையிலயோ எங்க வேணாலும் நிப்பாரு. நின்றா கெயிப்பாரு. காரைக்கால நிப்பாரா? கழிப்பாரு. காரைக்கால நிப்பாராம். காரைக்கால நிப்பாராம். காரைக்கால்லையா? காரைக்கால்ல எதுக்கு இப்பதான் நிப்பாரு? நீங்க இல்ல என்னாலே கவனிக்கிறது இல்ல. நிப்பாருன்ற வேண்டியது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஏறி போச்சு, என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியல. இறக்கி விடுறீங்களா? எது இல்ல ஏதோ ஒண்ணு ஏறி போச்சு, நீங்க இறக்கி விடுறீங்களா? நான் என்னத்த போய் இறக்கி விடுறது? ஏறினதை இறக்குறதுக்கு எனக்கு தெரியாது. உடுக்கு அடிக்கிறவன் எல்லாம் கூப்பிட்டு வரணும். எப்படி? உடுக்கு அடிக்கிறவனை கூட்டிட்டு வரணும். இல்ல எப்படி நாங்க 2020 விரட்டிடுவோம், மொத்தமா ஆணி அடிச்சிருவோம். பிடிச்சி ஆலமரத்துல அடிப்பாங்களா, வேப்ப மரத்துலயாமா? படை மரத்துல. ஏன்னா அதுதான் இப்ப நயனார் சொல்லியிருக்காரு. கரெக்டா? என்னன்னு சொல்லியிருக்காரு? தேர் மான்ஸ்டர்ஸா? ஆமா, மான்ஸ்டர்ஸ் உலவும் பகுதியா மாத்துனதுதான் உங்களோட சாதனையா? ஐயா உங்களுக்கு சொல்றாரு மான்ஸ்டர் ஆமா. நீங்க பெரிய கேங்ஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. அவரு தேர்தலுக்கே நாங்க போய் பிரச்சாரம் பண்ணித்தான் அவரையே ஜெயிக்க வச்சாங்க. 2001ல. அப்ப நீங்க பிஜேபியோட வளர்த்து விட்டுருக்கீங்க அவரை. கண்டிப்பா 2001ல நான் அதிமுக கூட்டணியில இருக்கும்போது திருநெல்வேலி தொகுதியில அவருக்காக பிரச்சாரம் பண்ணி, அதெல்லாம் கனவு மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டத்துல பேசி, நான் சொல்லல சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி என்பவர் என்ன பண்றது? கேளுங்க, இப்படிதான் பேச வேணாம்னு சொன்னேன். உன்னை கேட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நடந்த நிகழ்ச்சி தெரியணும் இல்ல? என்ன தெரியும்? 21ல பிஜேபியோட தான் கிளுகிளுன்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியுது. பிஜேபியோட தான் நீ அன்னையில இருந்து வரைக்கும் கிளுகிளுன்னு இருக்கீங்கன்னு தெரியுது. பிஜேபியில இல்ல. நான் கேட்டது என்ன சொன்ன திருப்பி கேளுமா. பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர் உலவும் நாடாக இந்த அரசு மாத்தி வச்சிருக்கு. இதுதான் உங்களுடைய சாதனையா? அது அவருக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அது சொந்தம்னு ஞானசேகரன் யாரு? அவங்க ஆட்சியில இல்ல, நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. அவங்க டெல்லியில அவங்க வேற யாரும் டெல்லியில அவங்க புடிங்கிட்டு தான் இருக்காங்க. ஞானசேகரனை பத்தி பேசணும்னா இருமல் வர்மன் நடிக்கிறீங்க. எது? ஞானசேகரனை பத்தி பேசணும்னா இருமல் வர்மன் நடிக்கிறீங்க. என்ன இருமல்? கட்சிக்காரன் இல்ல, எங்க ஆதரவாளர். அவ்வளவுதான். எங்க கட்சிக்கு ஆதரவாளர். அவன் எங்க கட்சி உறுப்பினர் இல்ல. அவனை இப்பதான் இத்தனை வருஷம் ஜெயில் வாங்கி அவனை பத்தி இங்க எதுக்கே பேசுற?
அவனை என்ன நாங்க என்ன வாடா மாப்பிள்ள நீ போட இன்னும் 2 பொண்ணை போய் கற்பழிச்சுட்டு வாடா நாங்க என்ன ஊக்கம் கொடுத்து அனுப்பிச்சோமா? வாடா மாப்பிள்ள, என்ன பிரியாணி பேசுறீங்க? பிரியாணி சுட சுட குடுறா மாப்பிள்ள, சாப்பிட்டது யாரு? எவன் சாப்பிட்டான்? ஐயோ நான் சொல்லக்கூடாது. எவன் சாப்பிட்டா என்ன விடு, எனக்கு என்ன, நாங்க பாரு கடைன்னு வச்சிருந்தா எல்லாரும் தான் போய் சாப்பிடுவாங்க. ஆனா வீட்டுல போய் சாப்பிட்டாரு, கடையில சாப்பிடல. மாட்டீங்களா? வீட்டுல போய் வீட்டுல போய் சாப்பிட்டாரு. ஏன் ஒரு ஏரியால ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குதா, அந்த ஏரியால வெல்விஷர் எவனாவது கட்சிக்காரனோ இல்ல முக்கியஸ்தர் இருந்தா அவங்க வீட்டுல போய் கட்சிக்காரனோ வந்துருச்சா? இதத்தான் சொன்னோம், யூ ஆர் மான்ஸ்டர்ஸ். நீங்க கேங்ஸ்டர்ஸ் கிடையாது, வெல்விஷர்ஸ் தான். பயங்கர வெல்விஷர்ஸ். ஆமா ஆமா. மாட்டிட்டீங்கல்ல? நாங்க மாற்றோம், என்னத்த போய் மாற்றோம்? எனக்கு தெரிஞ்ச அந்த லிஸ்ட்ல நீங்க வர மாட்டீங்கயா? கரெக்டா? யார் அந்த சார் லிஸ்ட்ல நீங்க வர மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஐயா அந்த மாதிரி ஆள் இல்ல, ஆனா நிறைய பேர் வருவாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அவங்களே ஊரே சொல்லுது, யூ ஆர் நாட் கேங்ஸ்டர்ஸ், யூ ஆர் மான்ஸ்டர்ஸ். என்னய்யா? நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இன்னமும் சொல்லுவீங்க. இருக்கிறத சொல்றோம், இன்னமும் நிறைய சொல்லலாம். அவ்வளவு கேவலமத்த வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. ஆமா, கரெக்டா? நீங்க புடுங்கிருவீங்க ஒட்டுக்க. கண்டிப்பா, டெஃபினெட்லி. பாத்தி கட்டி புடுங்குவீங்க, பார்க்கத்தானே போறோம். பாத்தி கட்டி இல்ல, பாட்டா புடுங்குமோ. தப்பி தவறி ஆட்சிக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பி தவறி இல்ல, சொல்லி வரும். தமிழ்நாட்டுல இருந்து இந்தியால இருந்து தமிழ்நாடே கூறு போட்டு வித்துடுவீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, என்னமோ பெருசா. ஆல்ரெடி நீங்க அததான் பண்ணிட்டு இல்ல. இருக்கீங்க. ஆமா, நாங்க வித்துட்டோம், அதனால நீங்க மீட்ட வர. நீங்க எது மிச்சம் வச்சிருக்கீங்க? வேற விக்காம எதை மிச்சம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்னத்த மிக்க வைக்கல, உங்களையே வச்சிருக்கோம் ஐயா. ஓ, இப்ப எங்களையும் விக்கிற ஐடியா இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா, கரெக்ட். 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கான ஸ்டாலின் முயற்சி எடுத்து கூட இருக்கவனே அப்படின்னதுக்கு அப்புறம் ஆமா, அதுக்கு பல்வேறு எதிர்ப்பு வந்துச்சு, பயங்கரமா எதிர்ப்பு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டாப் ஆச்சு. கரெக்டா? ஏயா அது புரியாமலே பேசுறீங்களா? 12 மணி நேர வேலைக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொரக்காய்க்கு உப்புலன்னு சொன்னாரு. பணி நாட்களை குறைக்கிறதாகத்தான் பேச்சு. பணி நாட்களை குறைச்சு இதுல அவர்ஸை கூட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க, வேலையை கூட சம்பளம் கூட கொடுக்க துப்பு இல்ல. அவங்க மெரினா பீச்ல இறங்கி முந்தின தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்க. அத வேலை செய்யறவங்களுக்கு வேலை கொடுக்க துப்பு இல்ல, இவர் மத்தவங்களுக்கு கிழிக்கிறது. தற்கொலை பண்ணிக்க போனா கடல்ல நாரி போயிட்டீங்க. எது கடல்ல போய் தற்கொலை பண்ணணும்? வேற எங்க தற்கொலை பண்றவன் கடல்ல போய் தான் தற்கொலை பண்ணணும். வேற எங்க பண்ணலாம்? எங்க பண்ணலாம்? இருமா அவர் ஐடியா கொடுக்கட்டும். அவங்க ஆட்சியில சாகிறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. நல்லா நாங்க சாகிறதுக்குலாம் ஐடியா, வாழ்றதுக்கு தான் நாங்க ஐடியா. தற்கொலை பண்றதுக்கு ஏன் மெரினா பீச்சுக்கு போனோம்? எங்க ஆட்சியில கிடைக்கிற கள்ள சாரத்தை வாங்கி குடிச்சு செத்து போனீங்கன்னா செத்துடலாம், கூட 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அப்படிதானே? நீ காய்ச்சிரியா? யாரு? கம்பெனி யாருக்கு இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு கம்பெனி. என்ன கம்பெனி? நீங்க பல பேர் கம்பெனி கொடுக்குறீங்க. அந்த மது தயாரிக்கும் கம்பெனி, சாராயம் தயாரிக்கிற கம்பெனி. சாராயம் காய்ச்சற கம்பெனி எல்லாம் இல்ல, மது விஷ்க்கு தான் தயார் பண்றாங்க. அது யார் பண்றா? அது யாரு பண்றான்னா கம்பெனிக்காரன் பண்றான். எந்த கம்பெனிக்காரன்? அது எந்த கம்பெனி எனக்கு என்ன? நான் அதை பத்தி நீங்க தானே புலனாய்வு புலி. ஏற்கனவே ஒரு புலி இது உங்களை மாதிரி ஒரு மீசை வச்சுட்டு சுத்திட்டு ஊருக்குள்ள தெரியுமா? ஆமா ஆமா, அதுதான் எல்லாம் பார்த்து கிழிச்ச மாதிரியே போயிடுச்சு. ஷூட்டிங்க்கு தான் வந்தார் விஜய், உள்ள நடிகை இருந்தாங்கன்ட்டு. ஏயா விளக்கு பிடிச்சது அவர் தான் பிடிச்சாரோ? இதெல்லாம் இல்ல, விளக்குனா நான் சொல்றது லைட் அவரே ஷூட்டிங் போறாரு, போகும்போது நடிகரோ போறதுல என்ன தப்பு என்ன இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொன்னது கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது அதை ஷூட்டிங்கா மாத்தி ஷூட்டிங் எடுத்தாங்க, உள்ள நடிகை இருந்தான்னு ஒரு பெரிய மீசை ஒன்று பேசிச்சு. இந்த மீசை கொஞ்சம் புடப்பா பெருசா வச்சாலே கொஞ்சம் கூறு இருக்கா? பஸ் வந்து நகர்ந்து முன்னாடி வந்ததுனாலயோ தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனாலயோ அந்த மாதிரி ஒரு கதை வந்து என்ன சொன்னானுங்க, ஏதோ அந்த படத்துக்கு அந்த கிரௌட காட்டணும், அந்த கிரௌட காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்க உள்ள கிழிச்சுக்கிட்டு வந்தாங்க. முட்டா பிள்ளைங்களுக்கு அறிவும் இருக்காது, ஒரு இளவும் இருக்காது. எவனோ பேசல. உதயநிதி வந்தாதான் கூட்டம் வராது, ஸ்டாலின் வந்தா கூட்டம் வராது. நீங்க தான் வந்து கூட்டம் காட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டு வரணும். இவர் இங்க இல்ல, எந்த ஸ்டேட்டுக்கு போனா, கேரளா போனார் எவ்வளவு கூட்டம் வந்து தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வரானாலே கூட்டம் வரும். அவர் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். அவர் எங்க போனாலும் கூட்டம் வரத்தான். உச்சபட்ச நடிகர் அவர் இல்லையாமே, அப்புறம் உதயநிதியாமே மாசு சொன்னாரு. இதுலயாவது ரோசம் வந்து கோவம் வருது, சந்தோஷம். அவர் உதயநிதி வந்து உச்சபட்ச நடிகர்ல ஒத்துக்கிட்டீங்க இப்பயாவது. அப்புறம் நாங்க என்ன உச்சபட்ச நடிகர் அவர் சொன்னோமா? மாசு சொன்னார் சார். ஏன் விஜய் மட்டும் தான் விட்டுட்டு வந்தாரா? உதயநிதி அவர்களுமே வந்து அவரோட சினிமா விட்டு வந்தா பரவாயில்லமா, உச்சபட்ச நடிகர்னாரு. ஐயோ பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். உண்மை என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மாப்பிள்ளைக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு பேச இயலும். சூப்பர். உதயநிதி கணக்குல எடுத்துக்க வேணாம், உதயநிதியை கணக்குல எடுத்துக்க வேணாம். அப்படித்தானே சார்? அப்படி சொல்லலையா? உச்சபட்ச நடிகர்னா அது இன்னைக்கு இருக்க நிலையில உச்சபட்ச நடிகர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். என்னையா மனசுல நினைச்சிட்டு இருக்கு? எதை எடுத்தாலும் எங்க முதலமைச்சர்